இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க போற இந்த வார ஒரு சாஃப்ட் சைடு வார் அப்படின்னு சொல்லலாம். இங்க தோட்டாக்களுக்கும் குண்டுகளுக்கும் வேலையே இல்லை. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரும் இன்டர்நேஷனல் லெவல்ல இண்டிவிஜுவலா ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பகல்காம் இஷ்யூல என்ஐஏ இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய அப்டேட் என்ன, இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பேச போறோம். அந்த தகவல்களை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். லெட்ஸ் கம் வி மேக் த கான்வர்சேஷன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். நம்ம இன்ட்ரோல பார்க்காத ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்லயே பேச போறோம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பதட்டமான நிலை போய்கிட்டே இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட பாகிஸ்தான் இந்த நேரத்துல ஒரு ஏவுகணைய டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அத நம்ம இந்த வீடியோனுடைய கடைசியில டீடைல்டா பேசுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த பகல்காம் இஷ்யூல என்ஐஏ எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இன்னைக்கு 2 அப்டேட் தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த இஷ்யூ நடந்த ஏரியா இருக்கு இல்லையா, லைக் ஜம்மு காஷ்மீருடைய அந்த டெரிட்டரியில கிட்டத்தட்ட மச்சில், கெரான், நௌகாம், உரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 பகுதி வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷனை விரிவுபடுத்திருக்காங்க அப்படின்னே அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 பகுதிகள் மூலமா ஈஸியா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்குள்ள ஊடுருவ முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவ்வளவு தூரம் அந்த விசாரணைய விரிவுபடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் 2 டேஸ்ல 2 நாள்ல அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 100 பேரை விசாரணையின் அடிப்படையில அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு டர்ன் அப்புமே இந்த கேஸ்ல இருக்கு. 2023 ஜனவரி 1, 2 காஷ்மீர்ல ராஜோரி அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு கிட்டத்தட்ட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஒரு 9 பேர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க இல்லையா. அந்த கேஸ்ல 2 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீருடைய சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்டையும் இந்த பயங்கரவாத நிகழ்வோட ஏதாவது தொடர்பு இருக்குதா, அவங்க மீது சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு. அடுத்து 2வதா என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஒரு பெரும் புள்ளி, இந்தியாவுடைய ஒரு மினிஸ்டர், 2 பேருமே இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கான்டாக்ட் மேக் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஐநாவுடைய பாகிஸ்தான் ரெப்ரசன்டேட்டிவ் அவரு அசிம் இப்திகார் அகமத் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐநா கிட்ட போயிட்டு இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இஷ்யூல எங்களுக்கு வேணும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பதட்டமான ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல ஐநால போயிட்டு பாகிஸ்தானுடைய ஐநா ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணிருக்காருன்னா, எங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வலியுறுத்திருக்காரு. ஆக்சுவலா அந்த நைட் பிரஸ் மீட்ல அன்னைக்கே நாங்க வெளிப்படையான ஒரு உண்மைத்தன்மையான விசாரணைக்கு நாங்க தயார், அதுவும் உலக நாடுகள் முன்னிலையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் பகிரங்கமா பேட்டி கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து இவர் ஐநால போயிட்டு அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐரோப்பியன் கவர்மெண்ட் கூட போன்ல பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது இந்த நடந்த விஷயங்களை சொல்லும் போது ஐரோப்பியன் கவர்மெண்ட் இந்த பகல்காம் இஷ்யூ வன்மையா கண்டிச்சு இந்தியாவிற்கு ஆதரவாக ஒரு முனைப்பை காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வீடியோடைய ஸ்டார்டிங்லயே பார்த்துப்போம், இது ஒரு சாஃப்ட் சைடு வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட முன் வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பாகிஸ்தான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஹேக்கர்ஸ் டீம் இருப்பாங்க இல்லையா, முக்கியமா சொல்ல போனா சைபர் குரூப் HOAX 1337, அதே போல நேஷனல் சைபர் குரூ, அவங்களுக்கு ஆதரவா இருந்து இந்தியன் கவர்மெண்டோட இந்தியன் ஆர்மியுடைய அபிஷியல் வெப்சைட்ஸ், இந்தியன் கவர்மெண்டோடைய ஆர்மி ஸ்கூல்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய டீடைல்ஸ் அதெல்லாம் ஹேக் பண்றதுக்கான வேலையில அவங்க தான் இறங்கிட்டாங்க.
இந்தியன் கவர்மெண்ட் சும்மா இருப்பாங்களா? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்தியன் சைபர் ஃபோர்ஸ் லைக் யூரோ ஆயில் அவங்களுடைய அந்த ஃபோர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தானுடைய கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டையும் பிரைவேட் செக்டார்ஸோடைய வெப்சைட்டையும் ஹேக் பண்றதுக்கான அந்த ப்ராசஸ்ல அவங்க எல்லாம் இருக்காங்க. இதனாலதான் நான் வந்து இது ஒரு சாஃப்ட் சைடு வார் அப்படின்னு சொன்னேன். இங்க குண்டுகளுக்கும் பீரங்கிகளுக்கும் வேலை இல்ல, இப்படியே ஒரு நாடும் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து சொல்ல போனா இந்திய நாடு தன்னை பாதுகாத்துக்கொள்ளவும் தற்காத்துக்கொள்ளவும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா முதல் விஷயமா இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா பாகிஸ்தான் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எப்படின்னா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நீங்க இண்டிபெண்டாவோ நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதை பண்ணக்கூடாது. லைக் அபிஷியலா அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் அதை ஸ்டாப் பண்றோம், பகிரங்கமா நிறுத்துறோம், எங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் அதை பண்ணக்கூடாது, அந்த நாட்டு உற்பத்தி பொருட்கள் இந்தியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி அந்த இஷ்யூ நடந்த ஃபியூ டேஸ்லயே வந்து வாகா அட்டாரி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த வாகா அட்டாரியிலேயே வந்து இந்தியன் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லைக் அந்த ஒரு பாத்வே அப்படிங்கிறது வந்து நிறைய குரோருக்கான ஒரு கமர்ஷியலைஸ்டு ஒரு வே, அதையே வந்து இந்தியன் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவுடைய அந்த சி ஃபேஸ் இருக்கு இல்லையா, பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பாகிஸ்தானுடைய கொடியை ஏந்தி வரக்கூடிய கப்பல்களை அனுமதிக்க கூடாது. அதே போல இந்திய கொடியை ஏந்திக்கிட்டு பாகிஸ்தானுடைய எந்த துறைமுகங்களையும் இந்திய கப்பல் போய் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் போருக்கு தயாரா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கு இல்லையா. அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா லைக் அந்த காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி வாழ் மக்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்துவதிலும் ஒருவேளை போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் சஸ்டெயின் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க தயாரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அந்த மக்களை அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் என்ன விஷயங்கள்லாம் அப்கமிங் டேஸ்ல இந்த பஹல்காம் இஷ்யூனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க போகுது, தொடர்ந்து இணைந்திருங்க. நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய காணொலியில இன்னும் நிறைய அப்டேட்ஸை உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.